கண்ணு வலிச்சு தேடி பட்டியல வந்து நிக்கிறா. நாளைக்கு கொண்டு வரேன். கொடு. எல்லையில கெடுக்கிறதுக்கு வேலையா, அடுத்து கெடுக்கிறதுக்கோ அடுத்தவங்களை கெடுக்கிறதுக்கோ இது எல்லையில வேலையை அது எவையும் குழப்பேடி எல்லாம் பண்ணிட்டா வேறு புகழ் வாய்த்திருந்தாயா. இதே மாதிரி நம்பி வரை மழை போல் நம்பி வரணும். மழை போல் நம்பி வந்தா பனி போல் நிற்கிறது. கடுகளவு கரைச்சு மதிப்பிட்டா 100 தடவை வந்தாலே எடுத்த ஏடு பழிக்காதப்பா. அடியா தங்கத்துக்கு கண்ணு வச்சு தேடி மருத்துவத்தையும் பார்த்தாச்சு, மத்ததையும் பார்த்தாச்சு. இதுக்கு நல்ல வழி கூட போன கேட்டுட்டு நிக்கிறியா? அடியா வெளிச்சத்தை கொடுத்துட்டுனப்பா, ஒன்னும் பயப்பட வேண்டாம். இதுல எந்த தப்பு தவறும் வராது. தங்க உட்கார மாட்டை அலங்கரிச்சு இதே பாட்டில் ஒரு நிறுத்தனாயா வெளிச்சத்தை கொடுத்தாச்சு. ஆராய்ச்சி பாரு. சரிங்க சார். ரொம்ப குடும்பம் விண்ணப்பட்டு நிக்குதப்பா. ஒரே தீர்மானம் இதுக்கு முடிவு சொல்லப்பான்னு வந்து கேட்டுட்டு நிக்குது. ஒரு தங்க வச்சோல் பார்க்கலாம். தாயி நாங்க கருப்பு கோட்டையில இன்னைக்கு உள்ள ஆளுக்கு வெளியே சிரிச்சு நிக்கிறாயா. இன்னைக்கு சேதாரம் ஆகி போச்ச இல்லையா தாயி. இன்னைக்கு வாடகை பக்கம் கண்ணூர் பக்கமா நெசமாரி நின்று இன்னைக்கு பட்டி அத்தனை இன்னைக்கு தத்தளிச்சுட்டு நிக்குது. நீயும் 1000 முயற்சி பண்ணி பார்த்துக்க, அத்தனை முயற்சி வீணா நிக்குது. இதுக்கு நல்ல தரம் தேடி இதுக்கு ஒரு முடிவு கட்டி கைப்பற்றி கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறேன் இல்லையா. ஒண்ணு பயப்பட வேண்டாம். இது 1000 சோதனை நடக்குதாயா. அந்த சோதனைக்கு அத்தனைக்கு விட கொடுத்து நீ நினைச்சபடியே உனக்கு முடிச்சு தரப்போம். போதுமா? கவலைப்படாத, முடிச்சு கொடுத்தாரு. பெத்த கண்ணு புத்தி மாறாட்டம். இன்னைக்கு இல்லத்துக்கு நிம்மதி இல்ல, பட்டி அத்தனை தடுமாறி கிடக்குது அப்படின்னு ஒரு தங்க கேட்டு நிக்குது. வர சொல்லு. நான் பெத்த கண்ணு ஆங்கன்னு இன்னைக்கு தவிச்சு நிக்கிறா. நீ 1000 மருத்துவத்துக்கு போயாச்சு, 1000 தேவாதி கையெழுத்தி பார்த்தாச்சு. இன்னைக்கு தங்கம் இன்னைக்கு தன்னுடைய நிலை மறந்து இன்னைக்கு பட்டியல் இன்னைக்கு அவதூறா நிக்குது. ஆகாத பழக்கத்துல அலங்கோலமா போய் நிக்குதுன்னு வந்து இதை நல்லபடியா வாழ வச்சுக்கணும்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறியா. சூது நடந்து போச்சு தாயி. சூது அத்தனை இந்த அம்மாவாசோட உடைச்சு அவனுக்கு நோபம் உள்ள நொடி உள்ளதாயி. தேவையில்லாத ஒரு பழக்கத்தை பழகி அந்த பழக்கத்துக்கு மூலமா இந்த பிரச்சனை வந்துடுதாயா. இது ஏவல் சம்பந்தப்பட்டது. இதை முடிச்சு கொடுத்தனாயா. விடாது நான் சொன்ன கடுக்குறைக்கு என் பட்டி வந்து கையேந்தி வந்துட்டு அப்படின்ட்டா அவனுக்கு தங்கத்தாயம் போட்டு நல்ல பண்ணி கொடுத்தனாயா. வரம்போ தொழில் தடுமாறி இன்னைக்கு தலைக்கு மேல சொன்ன சேர்ந்து சொன்ன இருக்கிற வழி தெரியாம இன்னைக்கு வாவா சாவா அப்படின்னு வந்து கேட்டு தொழில் தொழில் தொழில்
மகனே, நான் எப்படி இந்த கத்தி முனமால நிக்கிறனோ அதே மாதிரி நீங்க அக்னியா துணி ஆளா பெரிய வந்து நிக்கிறியா இல்லையா? ஒட்டிமா தொழில் அத்தனை இன்னைக்கு சின்ன பின்னப்பட்டு சாணேர்னா முளைஞ்சிருக்கு. கை கிடைக்கிறது வாய் கிடைக்க மாட்டேங்குது. நல்லான்னு போனா பொல்லான்னு வந்து பாட்டி அத்தனை இன்னைக்கு தத்த வச்சு நீங்க தரப்பாட்டு கொடுன்னு வந்து கேட்டு நிக்கிறியா இல்லையா? ஏமாந்த குழப்பம் வச்சிட்டியா? நீ கருத்ததெல்லாம் தண்ணி வெளுத்ததெல்லாம் பால் சொல்லி நம்பி ஏமாந்து வந்து நிக்கிறியா? ஒண்ணு பயப்பட வேண்டாம். கடன் கொடுத்து நீ முன்னுக்கு கொண்டு வர வேண்டியது என் பொறுப்பு. என்னை முழு மனசோட நம்பி நிப்பியா? நம்பி நின்னுட்ட அப்படின்னா ஒட்டிமோகன அந்த விலங்கு சூட்டுல இருந்து எடுத்து வீசுறாயா இன்னும் கலங்க வேண்டாம். அதுல இருந்து பாதுகாப்பு பண்ணி தர வேண்டியது என் பொறுப்பு. நீயே கவலைப்பட்டு இருக்கிற என்னை நம்பி வந்துட்டீங்களா? அது போ குடும்ப ரீதியாவும் கூட வரம்போ பயப்பட வேண்டாம். புரிஞ்சுதா? என்னைக்குமே பொய்யாடு எடுக்க மாட்டேனாயா? இந்த பாவத்துக்கு இருப்ப உங்க காரியம் இன்னைக்கு மலையாட்ட போட்டு அக்னி குமுற மாதிரி குமுறி வந்து நிக்கிறேன் இல்லையா? மனசுக்குள்ள நெருப்பு எறிகிற மாதிரி நெரிச்சு வந்து நிக்கிற. பால் போல பெருக்கி பாலால் ஜெபத்துக்கு விட்டு கட்டுவத்தில முகபத்தில வச்சாலப்பா. ஓ நாடி பொறிச்சு ஜோர் சாகு மாத்திரப்பா. புரியுதா? ஓ முடிச்சுட்டு வந்துடுறோம். இந்த வச்சுக்கோ. அடியா இத்தனாயிரம் பேர் நிக்கிற போது உங்க பேரை சொல்லி கூப்பிட்ட பாத்தியா? ஓட்டி மகனே, இன்னைக்கு காரியம் அத்தனை நீ கை கூடாது. நீ சேதாரமாய் வந்து நிக்கிறாயா இல்லையா? தீராத குறையோடையும் வந்து நிக்கிற. 1000 பக்கம் போயாச்சு. தேவாதையும் கையேந்தி பார்த்தாச்சு. இன்னைக்கு தட்டு மாதிரி போய் வந்து பட்டியல் நிக்குது இல்லையா? ஒரு சாணி ஏறினா ஒரு முளைஞ்சு இருக்குது. பட்டி அத்தனை இன்னைக்கு எத்தா கையா நிக்குது. சில சிக்கல்ல சிக்கி நிக்குது. அதுல மீடு பண்ண முடியாம இதை வாழ வச்சு குறைய தூக்கிக்கொண்டு வந்து கேட்டு நிக்கிறேன் இல்லையா? நீ கேட்க வந்தது ஒண்ணு, நான் சொன்னது உங்க குடும்பத்தையே எடுத்து வீசிட்டேன். புரிஞ்சுதா? நீ இதுக்காக எத்தனையோ மருத்துவத்தையும் பார்த்தாச்சு, எத்தனையோ பக்கம் போயாச்சு, எங்கெங்கயோ போயிட்டேன் இல்லையா? தாயி கலங்க வேண்டாம். இந்த ஆங்கார கருப்ப நான் இருக்கிறனாயா? இதெல்லாம் வேற முறைப்பாடு. அந்த முறைப்பாடு அத்தனை எடுத்து வீசி உங்க வட்டியை பால வச்சு பெருக்கி கொடுத்துருந்தாயா? போதுமா? சீட்டு காமிக்கிறப்பா. இந்த போக்குவரத்துல இதை வச்சுக்க. வாதாயி போகிறோம். குழந்தை பாக்கியம் கேட்டு அருப்புக்கோட்டையிலிருந்து வந்து நிக்குது. வரச்சொல் அருப்புக்கோட்டை. அதே சேலத்துல இருந்து குழந்தை பாக்கியம் இல்லைன்னு கேட்டு வந்து நிக்குது. வரச்சொல் பார்க்கலாம். தாயி ஆங்கார கருப்பங்கோட்டையில இன்னைக்கு முழு நம்பிக்கையோட வந்து நிக்கிறியா? தாயி 1000 பக்கம் போய் கையேந்தி பார்த்த. எத்தனையோ தேவாதிகிட்டையும் கையேந்தி பார்த்துட்ட. எத்தனையோ பக்கம் போன அப்படி இப்படின்னு மருத்துவத்தையும் சொல்றாங்க, மந்திரத்தையும் சொல்றாங்கன்னு சொல்லி கவலைப்பட்டு நிக்கிறியா? தாய் தப்புமா நான் இருக்கிற தகுதிமான இல்லே என்னை கையேந்தி வந்துட்டு அப்படின்ட்டா நான் ஆடி போட்டு சோர் செலவு பார்த்துனாயா? புரியுதா? தாயி சில முன்னோர்கள் செய்த குறை. இந்த குறையினால இன்னைக்கு உன்ற பட்டி சிக்கி தவிக்குது. அதை மீட்டு வாரிசு பெருக்கி தர வேண்டியது எம்பொறுப்பாயா? அது போக இன்னைக்கு வருமான ரீதியாம இன்னைக்கு உள்ள அழுது வெளியே சிரிச்சு நிக்கிறாயா? இந்த தங்க சலிச்சு போய் வந்திருக்குது. குழந்தா பாக்கிய இந்த பாலத்துக்கு ஏற்ப நான் இருக்கிறனாயா வரம் கொடுத்துருவேன். நீ ஒரு தேவாதிகிட்ட முதல் கும்பிட்டது ஒண்ணு பாக்கி வைக்குது. புரிஞ்சுதா? அதுவும் பெண் தேவாதி பேரையும் சொல்லிடுற பேச்சு. புரிஞ்சுதா? குறையும் மீட்டு கொடுத்துட்ற. அள்ளியும் படி வந்து போறோம்போ கைவிடி இங்கே இல்ல கோட்டை விட்டு போறதுக்குள்ளாரு இதை மென்னு தின்னு முழுங்கிட்டு போ. அடியா தாயி அங்கார கருப்பன் கோட்டையில வந்து குழந்தைக்கு குடும்பத்தை கேட்டு நிக்கிறேன். எத்தனையோ மருத்துவத்தையும் பார்த்தாச்சு, எத்தனையோ தேவாதி கையேந்தியாச்சு. இன்னைக்கு என்ன பண்றது ஏற்கனவே தெரியாம தவிச்சு வந்து பட்டியல் நின்று இன்னைக்கு தங்கத்தரம் கோட்டையில வாரிசு பெரிய குடும்பத்தை கேட்டு நிக்கிறாயா? தாயி இந்த ஆங்கார கருப்பை என்னைக்குமே பொய்யா எடுக்க மாட்டேனாயா? என்னை நம்பி வரவில்லை வாழ விஷயத்த பழக்கம். கவலைப்பட வேண்டாம். உனக்கு வாரிசு அள்ளிப்படியா வந்து அம்பாரப்பட்டு கொடுத்துறனாயா? முதல் லட்சுமி கொடுக்கறனாயா? புரிஞ்சுதா? இல்ல நானே வரணுமா? பயப்பட வேண்டாமாயா? இன்னிலிருந்து கூட வந்துடுறீங்க. இத இங்க இருந்து எந்த எல்லையிட்டு போறதுக்குள்ள மென்னு தின்னு முழிக்கிறோம். இதை நீ மென்னு தின்னு முழிக்கிறோம். இந்த தாயி இதை ராத்திரி படுக்கிற போது இன்னைக்கு இதை உரிச்சு தின்னு போட நுற்றாத. இதையே நீ உரிச்சு தின்னு போட ராத்திரி. இதை பத்திரப்படுத்தி வச்சுட்டு தினம் ராத்திரி படுக்கிற போது தாயி நீ மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் முழுங்கி வரணும். முடிச்சுவா அதிசயத்தை காமிச்சிருந்தாயா? தொழில் போக்குவரத்துக்களை வச்சுக்க தனி மாறக்கூடாது. அதை எடுத்துக்கா. நான் நிற்கிறேன் போ.
முடிவு கட்டுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறியாயா? வட்டியை விண்ணப்படுத்திக்கோனு அவன் எனக்கு தேவையில்லை, நான் தனியா போயிடணும்னு சொல்லி முடிவு பண்ணி வந்து நிக்கிறியாயா? நீயே முடிவு பண்ணி வந்துட்டு அப்புறம் எங்கிட்ட பதில் கேட்டு என்ன பண்றது? சொல்லு. உன்ற முடிவுக்கே நான் வந்துடுறேனாயா? அப்படி ஜலக்கால் கேட்டு ஜலம் பொத்து கொடுத்து இன்னைக்கு அள்ளிப்படியா வந்திருக்கிறப்பா வந்து நிக்க சொல்லு. தாயி எத்தனையோ தேவாதி கையேந்தின, எத்தனையோ பக்கம் போன உண்டாலியா தாயி? இருக்கிற சிரமத்தை நீக்க முடியல. அதே மாதிரி வழக்காட கிடந்தது, இன்னைக்கு வெள்ளாமக்காடாய் குடும்பம் வந்து என்கிட்ட மண்டிட்டு கேட்டியா? உத்தரவு தர்றேன்னு சொன்னேன். என்ன முதல் உத்தரவு போட்டிருந்தா புகையா போயிருக்கு, புரிஞ்சுதா? உத்தரவு போட்டாச்சு, பயப்பட வேண்டாம். தரத்தை பொத்து கொடுத்தாச்சா இல்லையா? இப்போ பூமியை இன்னொரு பூமியை விட்டு சில சிக்கலாம் மனசுல நினைச்சிட்டு உடலையதாயி இந்த அம்மாவாசை முடிஞ்சோன்ன ஆடி பூ பறிச்சு சோறு செலவு பார்த்து கூட வந்து நிக்கிறனாயா? தகிரிமா நெல்லு வித்து கொடுத்தர முடி வருமா? பூமி ஒண்ணு விற்கோனு, கடன் சுமை இறங்கோனு அப்படின்னு வந்து கேட்டுட்டு நிக்குதுரா? வந்து நீங்க சொல்லு பார்க்கலாம். தாயி ஒட்டி மகள உள்ள அழுது ஒண்ணு சமாளிக்க முடியாம இன்னைக்கு வந்து நிக்கிறியா? கடல்ல சிக்கி போச்சு, பத்திரத்தையும் எடுக்க முடியல, ஒண்ணு எடுக்க முடியலன்னு சொல்லி என் பட்டியல வந்து இன்னைக்கு அழுது குழம்பி ஆறா பெரிய பட்டியல் வந்து நிக்கிறியா? இல்லையா தாயி? தாயி ஒண்ணு கலக்க வேண்டாம். இது அக்கம் பக்கத்துல இருந்துட்டு எல்லாம் சூது போடுறாங்க ஐயா. இது அத்தனை வலிக்கிட்டு அந்த பூமி விற்பனை பண்ணிட்டு கடனையும் அடைச்சு கொடுத்து ஆதாயத்தையும் கைப்பற்றாருனாயா. ஒண்ணு கலக்க வேண்டாம். அதே மாதிரி இன்னொரு ரேடு கேட்டுட்டு நிக்கிறியா? வேற பதவிக்கு வரணும், படிக்க போகணும் அப்படின்னு வந்து கேட்டுட்டு நிக்குதாயா? கலந்து வேண்டாம், போ. கூடவே வந்து நின்று முடிச்சுட்டு வந்துருந்தாயா? போ.